மேக்OS போடுறதுக்கு இந்த 3 சாஃப்ட்வேர் இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் வந்து விர்ச்சுவல் மிஷின், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அன்லாக்கர், அதுக்கடுத்து வந்து மேக்OSஓட ஐஎஸ்ஓ ஃபைல். ஓகேவா? இது 3மே பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட். இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம வந்து இந்த அன்லாக்குன்னு ஒன்று தெரியுமா? அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லி ஓகே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். லிங்க்கை கிளிக் பண்ணிட்டு உள்ளே போய்க்கோங்க. அன்லாக்குன்னு இருக்கும். இந்த செகண்ட் ஆகி பார்த்தீங்கன்னா ஜிப் ஃபைல், அந்த ஜிப் ஃபைலோட நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இதுக்கு வந்துடும். இந்த அன்லாக் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, சில பேர் விர்ச்சுவல் மிஷின் வந்து 16 அண்ட் 17 நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? விர்ச்சுவல் மிஷின் ப்ரோவோட 16 அண்ட் 17 யூஸ் பண்ண போகிறோம். அதில் வந்து லினக்ஸு, உபுண்டு இந்த மாதிரியா இருக்கும். பட் ஆப்பிள் ஐஓஎஸ் சொல்லிட்டு இருக்காது. விண்டோஸ், லினக்ஸ் இருக்காது. ஸோ அந்த ஆப்பிள் இதை ரன் பண்ண வைக்கணும், வர வைக்கணுக்கான இது. ஓகேவா? இதை இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் இதை ஃபஸ்ட்டு இங்கேயே பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்குவோம். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக வந்துடும். அந்த எக்ஸ்ட்ராக்ஷன் ஃபைல் வரையும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். வந்துருச்சு. இப்போ வந்ததுக்கப்புறம் அந்த எக்ஸ்ட்ராக்ஷன் ஃபைல் போனீங்கன்னா விண்டோஸ்னு இருக்கா, விண்டோஸில் போய்ட்டு கடைசியாக அன்லாக் அப்படின்னு இருக்கா, அன்லாக்கை கிளிக் பண்ணிங்கன்னா மட்டும் போதும். ஜஸ்ட்டு ப்ராசஸ் ஆகும். கீழே வந்து இது வந்து ஃபைல் மேனேஜர் எந்த டாஸ்க் பதிலாக எந்த ஃபைலையுமே ஓப்பன் பண்ணி வச்சுக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் விஎம்ஏல ஓப்பன் பண்ணி வைக்காங்க. ஓகே, அதை ஓப்பன் பண்ணுங்க. இந்த மாதிரி பேசேஜ் கம்ப்ளீட்டன்னு வந்துடும். ஓகே, பாசிங் கம்ப்ளீட். இது வந்து நார்மலாக எதாவது இல்லாமல் வந்து ஸோ நோ ப்ராப்ளம். அப்படி உங்களுக்கு ஏதாச்சும் எதாவது வந்துச்சு, உங்களுக்கு எது வரலன்னா எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிட்டு ஃபஸ்ட் லைன் பண்ணுங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட்டு விஎம்ஏரை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஐ வில் ரிசீவ் இன்ஸ்டால் அதை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா இங்கே காட்டு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் மேக் ஓஎஸ் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு இப்படி வந்து காமிச்சு அதை கிளிக் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா வெர்ஷன் நம்ம என்ன வெர்ஷன் யூஸ் பண்ணப்போ மேக் ஓஎஸ் 12 வெர்ஷன் தான் யூஸ் பண்ணப்போ. இங்கே 13, 14 ஆறுன்னு 10, 11 சொல்லிட்டு ஏற்பட்டதுக்கு அதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணாமல் டேரெக்டாக 12 தான் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணப்போ. யூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த மேக் 12 இருக்க அந்த 12 மட்டும் தூக்கிக்கிட்டு இந்த ப்ரௌசர் வந்து ஜஸ்ட் நம்மளோட லொக்கேஷன் எங்கே செய்வாங்க அதை கொடுத்ததுக்கப்புறம் இது மினிமல் அந்த சிங்கிள் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் டிஸ்காம் இது பண்ண போகிறோம். ஸோ ஓகே 80 கொடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட எவ்வளோ ஸ்டோரேஜ் இருக்கோ அதை கொடுத்துருங்க. நான் வந்து மினிமம் பார்த்தீங்கன்னா 80 கொடுக்கேன். 50 கூட நான் கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஜஸ்ட்டு என்கிட்ட உள்ள ஸ்டோரேஜ் நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா இதில் வந்து கஸ்டமைஸ் ஹார்ட்வேர் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு வந்து 4 ஜிபி ரேம் இருக்குது. என்னோட 16 ஜிபி ரேம். ஸோ அதனால் வந்து இதுக்கு நான் வந்து 8 ஜிபி ரேம் கொடுக்குறேன். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த ப்ராசஸர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா, இந்த ப்ராசஸர்ஸ் 2 கோர்னு சொல்லிட்டு அது வந்து 2னே வச்சுக்கோ. நான் 2 தான் வச்சுக்கேன். ஜஸ்ட் இதுக்கு நீங்கள் 4 வைக்கணும் வச்சுக்கலாம், 1 வைக்கணும் வச்சுக்கலாம். ஜஸ்ட்டாக உங்களோட சிஸ்டம்க்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் இந்த ஐஎஸ்ஓ ஃபைலை வந்து இன்சர்ட் பண்ண போகிறேன். அது எப்படி இன்சர்ட் பண்ண போகிறேன்னா கீழே பார்த்தீங்கன்னா இந்த சிடி அண்ட் டிவிடி கொடுத்துட்டு யூஸ் த ஐஎஸ்ஓ இமேஜ் ஃபைல் இருக்கா, ப்ரௌஸ் கொடுத்து நீங்கள் என்ன வெர்ஷன் பிக்ஸோரா வென்சோரா சோனாமா அந்த மாதிரி சொல்லிட்டு என்ன வெர்ஷன் வச்சுக்கோ அந்த இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஆட் நார்மலாக கீழே கொடுத்து ஓகே கொடுத்தா போதும். அதுக்கப்புறம் இதை நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டா உங்களுக்கு வந்து இந்த மேக் ஓஎஸ் வந்து ஓப்பனிங் ப்ராசஸ் வந்துடும். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா மேக் ஓஎஸ் இருந்துச்சுன்னா அதுக்கடுத்து நீங்கள் எப்பயும் போல விர்ச்சுவல் மிஷின் ரன் பண்ணவங்களுக்கு தெரியுங்களா எந்த ஓஎஸ்ன்னு சொல்லிட்டு ரன் பண்ணிங்கன்னா போதும். உள்ளே போய் ஆட்டோமேட்டிக்காக பூட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இது உங்களோட சிஸ்டம் உங்கள் எல்லா சிஸ்டம்லேயும் இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து நீங்கள் நார்மலாக ஒரு மேக் ஓஎஸ் எப்படி இது பண்ண போகிறீங்கன்னா இன்னும் இம்பார்ட்டன்ட் இந்த டிஸ்க் மேத்தர்னு நான் சொல்லிடுவேன். ஓகே, டிஸ்க் மேத்தருக்குள்ளே போயிட்டு நீங்கள் ஒரு 50 நான் பார்த்தீங்கன்னா 50 ஜிபி மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அதை மாதிரி க்ளியர் பண்ணி க்ளீன் பண்ணிட்டு அந்த டிஸ்கில் போய் சேவ் ஆகிற மாதிரி நான் வந்து கண்டினியூ கொடுத்து சேவ் பண்ணிட்டு ஸோ இதில் வந்து என்னோட ஐஓஎஸ் ஃபைல் வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கு. அதாவது ஓஎஸ் வந்து இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்குது. ஸோ நோ ப்ராப்ளம். இது வந்து நீங்கள் அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் எப்பயும் போல உங்கள் இங்கிலீஷ் உங்களோட கண்ட்ரி உங்களுக்கு வந்து சிரி அந்த சிரி அது வேணும்னா சொல்லிட்டு கிளிக் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து அனலைஸ் இந்த கீபோர்டும் ப்ரைவேட்டாக இருக்கும். உங்களோட ஐடி ஆப்பிள் ஐடி வேணுன்னா கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து அந்த ஐடி பாஸ்வேர்டு உங்களோட டைம் ஜோன் எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா போதும். அதுக்கடுத்து உங்களோட விர்ச்சுவல் மிஷினும் ஆட்டோமேட்டிக்காக நம்ம மேக் ஓஎஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட டெலகிராம் ஐடி இருக்குது. ஸோ அதுலேயே இது பண்ணுங்கள். வெயிட் பண்ணுங்கள். மேக் ஓஎஸ்னால் ஜஸ்ட் அந்த கீழே அந்த இது வரும்ல ஸ்லைட் அண்ட் ஐக்கானை காட்டவே இருப்பாங்க. ஜஸ்ட் நார்மல் செட்டிங்ஸில் போயிட்டு அந்த ஐக்கானுக்கு வந்து இந்த மேனேஜிங் ஆக்ஷனுக்காக கிளிக் பண்ணி அப்புறம் உங்கள்கிட்ட மேக் ஓஎஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி உங்களோட சிஸ்டம் உங்கள் ஃப்ரெண்டோட சிஸ்டம் மேக் ஓஎஸ் போடணுன்ற மாதிரி கேட்டுருந்தாங்கன்னா ஸோ அவங்களுக்கு மறக்காமல் போய் ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய். மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. ஓகேவா?